அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட செகண்ட் டெலிவரி அப்போ அம்மா, அப்பா இங்க வந்திருந்தாங்க. அப்ப நான் வச்சிருந்த சாம்பார் சாப்பிட்டுட்டு 2 பேருமே சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப பெரிய ரீசன் இந்த சாம்பார் மசாலா தாங்க. கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கிட்டு, இதில ஒரு 20 மிளகா சேர்த்திருக்கேன். காஷ்மீரி மிளகா நான் எடுத்திருக்கேன். அது கொஞ்சமா வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே 1 கிண்ணம் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி விதை அதையுமே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். அதுவுமே கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இதையுமே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். இதுவுமே கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதுவுமே வறுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரைக்கும்போது சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைக்கும்போதே சும்மா கம கமான்னு செம்மையா இருக்கும். சாம்பார் வைக்கும்போது 1 ஸ்பூன்லேருந்து 1 1/2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்து விட்டு சாம்பார் வச்சு பாருங்க, செம்மையா இருக்கும்.